மா இங்க ரைடு அதிகமா இருக்கு. குணா மாட்டிக்கிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படியா வந்து மாட்டிக்கிறாத. சரி நான் பாத்துக்கிறேன். குழந்தை மேல சத்தியமா பார்டர் கிட்ட போக மாட்டேன்னு சொல்லு. அண்ணே சபானே, அண்ணே சபானே, அண்ணே உனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. டேய் அண்ணே, டேய் கூட எங்கடா இருக்கோம்? இங்க கிளையில மாட்டிக்கிட்டோம்ண்ணே. அவ்வளோதான், நீங்க யாருமே இல்லைண்ணே. உனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அண்ணே யாரோ வர மாதிரி இருக்குண்ணே. அவ்வளோதானே, அவ்வளோ முடிஞ்சுண்ணே. அண்ணே 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 நாங்கள் ராமேஸ்வரம்ண்ணே. பாரட்டு மீன் பிடிக்கும்போது நேரிக்காரங்க சுட்டாங்கண்ணே. தப்பிக்கு என்ன பண்ணுறது தெரியாம கடலில் குடிச்சிட்டோம்ண்ணே. ஐயா அதுக்கு நான் என்ன செய்வது? என்னால் ஒன்றும் செய்யல. அண்ணே அண்ணே என்ன நாளையோட போட்லாம் கட்டில் போட்டுருவாங்க. என் பொண்டாட்டி வேற நேர மாசமா இருக்கானே. இன்னும் ஒரு வாரத்துல குழந்தை பிறந்துடும் டாக்டர் இருக்காங்க. அவளை பார்த்துக்க வேற யாருமே இல்லைங்க. எங்க தீவுக்கு போக உதவி பண்ணுங்க. எங்க தீவுக்கு போக உதவி மட்டும் பண்ணுங்க. உங்களை விட்ட வேற வழி இருக்குண்ணே. இந்த குழு படகு போகும். சரி, அதை ஒருத்தட்டி சொல்லக்கூடாது. சரியா? சரி வாங்க வாடா. நில்லுங்க, நான் அவரோட போய் காய்ச்சி போட்டு வாரேன். அந்த ரைடு அதிகமாக எப்படி போக போகிறோன்னு தெரியும். ஒன்றும் யோசிக்காத மாய். இப்படிதான் வந்தோம் என்று நாட்டையும் சொல்ல வேண்டாம். அவங்கள எங்க பார்த்தாலும் தெரியாத மாதிரி போயிருங்க. இல்லைண்டா பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தான். இந்த படகுல ஏறுங்க. நான் அந்த 10 கிலோ இருப்பேன். பயப்படாம இருப்போம். தம்பி, குழந்தை நல்லபடியா பிறக்கும். பயப்படாம இருக்கும். உனக்காக நான் மட்டும் காத்துட்டு இருக்கேன். டேய் பாண்டி, சொன்னேன் எனக்கு நம்ம தப்பா படுத்துறா. அந்த ஆளு என்கிட்ட போட்டா பார்த்த மாதிரியே இருக்கான். அவன் போயிடலாம். இவங்கதான் கடத்த ஆக்கள்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா போதும். அப்போ செக்கிங் குறைஞ்சிடும். இந்த வெள்ளிக்கிழமை வேண்டிதான். ஒன்றும் யோசிக்காத மாய். நான் பார்த்துக்கொள்கிறேன். சரி கிளம்புறேன். கவனமாக போங்க. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சபா பாண்டி என 2 கடத்தல்காரர்கள் இலங்கை கடற்கரையில் அந்நாட்டு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதனால் இந்தியாவிற்கு கடத்த இருந்த போதைப் பொருட்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது.